ஸ்டோரி அண்ட் சோல் சேனல். அன்றைக்கி டெட்டு வந்து சைக்காலஜி சூப்பராக இருந்திருக்குமே. அது அது பார்த்தோன்னே எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமாங்க. ஃபஸ்ட்டு சைக்காலஜி வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு யோசித்து போட்டுட்டு இருந்தேன் ஆன்சரு. அதுக்கப்புறம் ஆப்ஷனை பார்த்தோன்னே ஏசிடிபி பிசிடிஏ அப்படின்னு குழப்பி வச்சுருந்தாங்க. என்னடா இது இது வந்து நம்ம ஒரு எல்ஐசி எக்ஸாம் எழுதணும், அதில் வந்து ஆப்ஷன் செட் பண்ணுற ஒரு அது எப்படி இருக்குன்னா லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க தெரியுமா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். அந்த மாதிரி இப்படிலாம் ஆப்ஷனில் போட்டு குழப்பிருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி நம்ம வந்தது வருது மார்க்கு, எப்படினாலும் நமக்கு பாதி மார்க்கு சைக்காலஜியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆன்சர் ஷேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதில் ஒவ்வொரு கொஸ்டினை நல்லா புரிஞ்சுட்டு ஒரு 2-3 தடவை போட்டோம்னா ஆன்சர் வர மாதிரி தான் இருந்தது. அதனால் சரின்னு ஆன்சரும் போட்டேங்க. ஃபஸ்ட்டு பெல் அடிச்சிட்டு அப்புறம் என்னடா அது அப்புறம் தோணுது, என்னது இது ரொம்ப யோசிக்க மாதிரி இருக்குது, சயின்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு படுது மனசில். அப்புறம் தான் சைக்காலஜி முதல்ல வந்திருக்கோ. ஃபஸ்ட் டைம் நான் எழுதுகிறேன். ஏற்கனவே நான் 5 தடவை டிஎன்பிசி எழுதியிருக்கேன். டிஎன்பிசியும் டெட்டு டிஃபர் ஆகுதுல்ல. அப்புறம் பார்த்தா இது வந்து வேறல்ல, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பெல்ல அடிச்சுட்டு அப்புறம் சடக்குன்னு எடுத்து ஃபஸ்ட்டு தமிழை முடிச்சிடுவோம், தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிடுவோம், தெரியாத விட்டு வச்சுருவோம், அப்புறம் சோசியலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கடை ஷேர் பண்ணேன். அடுத்து சோசியல், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், அதுவாங்கிற கன்ஃபியூஷன் கிடையாது. ஏன்னா நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே போயிருக்கோம். லாஸ்ட்டு 3 months ப்ரிப்ரேஷன். அதுக்கு முன்னாடி 1 year நான் வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து இன்டர்வியூ போய்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு அப்படி தான் இருந்தோம். அப்போ வந்து நமக்கு வந்து ப்ரைவேட் ஜாப் வந்து செட் ஆகுது, அப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு 2 மாதம் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் கரெக்டாக டெட்டு நோட்டிஃபிகேஷன் விடவும் எனக்கு வேலை போச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், இது நமக்கான சான்ஸாக கூட இருக்கலாம். அதனால் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு வேலை போகுது, நமக்கு படிக்கிறதுக்கு உண்டான ஒரு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளாக பார்த்து எனக்கு டைம் கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ டெட்டு